வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு இவ்வளவு குஷியா இருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் த ஹாலிவுட். பேரை கேட்டோன்னே சும்மா அதிரது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு ஏரியா அது. குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஒரு 1 இயர் கழிச்சு நாங்கள் இப்போதான் வந்து போயிருக்கோம். ஏன்னா அந்த பேண்டமிக்னால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா நெய்பர் பாஸ் 1 இயர்க்கான பாஸ் வாங்கியிருந்தோம். அதனால வந்து நம்ம 1 இயர்க்கு வந்து எப்போ வேணாலும் போய்க்கலாம். இந்த நெய்பர் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் டேஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதாவது இப்ப உதாரணத்துக்கு கிறிஸ்துமஸ் நியூ இயர் அந்த டைம்ல வந்தா நமக்கு இந்த நெய்பர் பாஸ் உள்ளவங்களுக்கு என்ட்ரி கிடையாது. மத்த நாள்ல எப்ப வேணாலும் நீங்க சமைச்சு வச்சுட்டு உடனே மதியானம் போலாம், இல்ல சாயந்தரம் போயிட்டு ஒரு மணி நேரம் இது எப்ப போனாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அதான் ஏர்லி பாஸ். 1 டே பாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த ஒரு நாள் மட்டும் தான் போக முடியும். கிட்டத்தட்ட ஒரு 25 கேம்ஸ் இருக்குன்னா நீங்க அதுல ஒரு 4 கேம்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண முடியும் அந்த 1 டே பாஸ். ஸோ அதனால தான் நாங்க நெய்பர் பாஸ் எடுத்துக்கிட்டோம், அந்த 1 இயர் பாஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம எப்ப வேணாலும் போலாம், எல்லா கேம்ஸையும் வந்து விளையாடலாம். பொதுவா பாத்தீங்கன்னா நல்ல பீக் ஹவர்ஸ்ல எல்லாம் வெயிட்டிங் டைம் பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம டயர்டும் ஆயிடுவோம், அந்த ஹோல் டேவும் எல்லாத்துலயும் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த நெய்பர் பாஸ். எப்ப பாரு கும்பல் ஜேன்னு இருக்கும். இப்ப நாங்க லேட்டஸ்டா போயிட்டு வந்தோம், ரொம்ப சரியான கும்பல். அதனால ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன ஹாலிவுட் ஸ்டுடியோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நம்ம ஜெமினி ஸ்டுடியோ சொல்றாங்கல்ல, உள்ளலாம் நிறைய செட் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஹாலிவுட் யுனிவர்சல் ஸ்டுடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செட் எல்லாம் உள்ள போட்டிருப்பாங்க. எப்ப என்ன சொல்றது, நிறைய மூவிஸ் எல்லாம் வந்து அங்க எடுத்திருப்பாங்க. சோ அந்த செட்டு அதெல்லாம் காமிப்பாங்க, எந்தெந்த மூவி வந்து எந்தெந்த டைம்ல எடுத்தது, இந்த இடத்துல எங்க எடுத்தது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி காமிப்பாங்க. ரொம்பவே ஃபன்னா இருக்கும், ரொம்பவே என்ஜாயபிளா இருக்கும். ரொம்ப டைம் போறதே வந்து தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னொன்னு வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம டைனோசார் அதெல்லாம் பாக்குறோம். டைனோசார் இந்த அது என்ன சொல்றது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கார் வந்து ரோபோவா மாறும்ல. சோ அந்த மாதிரி நல்ல குழந்தைங்களுக்கான ஃபன் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். ஒவ்வொரு கேமும் சான்ஸே இல்லை. நாங்க நிறைய தடவை போயிருக்கோம், இருந்தாலும் எங்களுக்கு அழுக்கவே இல்லை. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட்ல வந்து தயவு செய்து சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் கொரோனா 3ஆவது வராது, கமெண்ட் போட்டீங்கன்னா தான். அதனால நீங்களே டிசைட் பண்ணுங்க. சும்மா ஃபன்னுக்காக தான் சொன்னேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ், நம்ம யுனிவர்சல் ஸ்டுடியோ அது நுழைஞ்சோடனே அந்த என்ட்ரன்ஸ் இப்படிதாங்க இருக்கும். நிறைய கடைகள் வந்து அங்க இருக்கும், நல்ல ஃபேமஸான கடைகள் நிறைய இருக்கும். அங்கே நிறைய பேர் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணுவாங்க. நாங்க என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சோடனே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டாய்லெட் அந்த மாதிரி யூஸ் பண்றதுன்னா, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அங்க எல்லா இடத்துலயுமே டாய்லெட் இருக்கும். நாங்க என்ட்ரன்ஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்களுக்கு வந்து உள்ள வந்து நாங்க போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நானும் என் பையனும் சும்மா அங்க பிக்சர் எடுத்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி, நீங்க உள்ள என்ட்ரன்ஸ் போறதுக்கு வந்து செக்யூரிட்டி பயங்கரமா இருக்கும். நம்ம ஏர்போர்ட் செக்இன் இருக்குல்ல, அதே மாதிரிதான் வாட்ச், பெல்ட், நம்ம போனு என்னென்ன வச்சிருக்கோமோ எல்லாமே கலட்டி அந்த ட்ரெயில போட்டுருணும். ஸோ நாங்க அந்த செக்இன் பண்றதுக்கு தான் வந்து உள்ள என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி அந்த என்ன சொல்றது, அந்த செக்இன்காக தான் நாங்க போயிட்டு இருக்கிறோம். ஸோ இதான் பாத்தீங்கன்னா அந்த யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்னு போட்டிருக்காங்களா, அந்த அந்த இது எர்த்து மாதிரி சுத்துது இல்ல, அந்த இதுல வந்து நிறைய பேர் பிக்சர் எடுத்துக்குவாங்க. ஸோ எங்க வீட்டுக்காரரு, என் பையன், நாங்க எல்லாமே வந்து அந்த செக்இன்காக நின்றுட்டு இருக்கிறோம். ஈஸியா வந்து டக்குன்னு மூவ் ஆயிடும். ஸோ செக்இன்லாம் முடிச்சு நாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கிட்ட நின்று நாங்க வந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ அங்க வந்து எல்லாருமே வந்து போட்டோ எடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் வந்து நிறைய பேர் போட்டோ எடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப கொரோனா வைரஸ் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்க நேரத்துல நிறைய கும்பல்லாம் வந்து இப்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எங்களோட செகண்ட் செக்இன் இது. நம்ம கொடுத்த டிக்கெட்டை கொடுத்து நம்ம தம்ப் அந்த ரேகை வச்சு அதுக்கப்புறம் நம்ம தானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம உள்ள போனோம். ஸோ அந்த மாதிரி நாங்க ஒவ்வொருத்தரா வச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த கேமரா ஆக்ஷன் அதெல்லாம் சொல்றாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே உட்காந்து நாங்க பிக்சர் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்க போகும்போது அந்த உள்ள அந்த கிராஸ் பண்ணி போகும்போது இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து நம்ம சினிமால பாக்குறோம்ல, இந்த ஹாலிவுட் மூவிஸ்ல அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரியலாவே அந்த படத்துல எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி ரியலா நல்லா பேசுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ என் பையனும் போய் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்து உங்க அம்மா எங்கன்னு சொல்லி கேட்க நான் போய் போட்டோ எடுத்தேன். ஸோ இந்த ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, இந்த ஒரு ஹாரி பாட்டர் மூவி இருக்குல்ல, அதுல வர மாதிரி ஃபுல்லா செட்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த ஏரியா. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்க என்ஜாய் பண்ற மாதிரி எல்லாமே சுத்தி கேம்ஸ் நிறைய இருக்கும். சுத்தி ஏகப்பட்ட கேம்ஸ். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ டூர் அங்கதான் போறோம். ஏன்னா அது வந்து நீங்க போய் அங்க உட்காந்துட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் இல்ல 35 மினிட்ஸ் வந்து போகும். அந்த ஸ்டுடியோ ஒரு 45 மினிட்ஸ் போகும். அதனால ஸ்டுடியோ டூர் தான் நாங்க ஃபர்ஸ்ட் போகும்போதே இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, ஸ்டுடியோ டூர் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. சோ நாங்க வந்து சின்ன பையன் எடுத்துட்டு போனால
அதனால ஸ்டாலர் எடுத்துட்டு போனோம். நம்ம அந்த ரோலிங் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம இறங்கினாலும் இறங்கலாம். அப்படி ஸ்டாலர் வச்சிருக்கவங்க வந்து நமக்கு அந்த லிஃப்ட் அந்த பக்கத்துலேயே வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம லிஃப்ட்ல போய் இறங்கிக்கலாம். இறங்கினோடனே ஸ்டாலர் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. பக்காவா பிளான் பண்ணிருப்பாங்க. ஸ்டாலர் வைக்கிறதுக்கு ஆளுங்க நிற்கிறது, அது மாதிரி ரொம்ப என்ன சொல்றது நல்ல ஆர்கனைஸ்டா இருக்கும். நாங்கள் எல்லாம் ஸ்டாலர்லாம் வச்சுட்டு எங்கள் பையனெல்லாம் கூட்டிக்கிட்டு நாங்கள் வந்து இந்த லைனில் போய் நின்னோம். ஸோ லைன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு. சரியான சம்மருங்க. எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து சரியான சம்மரு. ஸோ அந்த சம்மருக்கு வந்து செம்மையாக செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து நல்லா அந்த தெரிக்கிற மாதிரி அந்த ஏரோடய மிக்ஸ் ஆகி அவ்வளோ சூப்பராக இருந்தது. 1-2 இடத்துல மட்டும் இல்லைங்க, அந்த ஏரியா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ரொம்ப ஏன்னா இதுதான் நாங்கள் சம்மரில் போகிற ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நல்லாவும் இருந்தது வெயிலுக்கு. ஸோ 3D கிளாஸஸ் அங்கே நம்ம லைனில் போகும்போதே வச்சிருப்பாங்க. நம்ம ஆள் கொண்டு வந்து பிக் பண்ணிக்கணும். நாங்கள் ஆள் கொண்டு வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டுடியோ டூர்லாம் அங்கே மேலே வந்து டிவி வச்சு அதில் எல்லாம் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும். இந்த பஸ் இருக்கு பாருங்க, அந்த பஸ்ல தான் வந்து ஸ்டுடியோ டூர் நம்ம கூட்டிட்டு போவாங்க. ஸோ நல்லா எல்லாருமே உட்காரமா நல்ல வசதியா ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த லைன்ல வந்து நிக்க வச்சிருவாங்க. எத்தனை சீட்டோ அந்த சீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை அந்த ஒவ்வொரு லைன்லயும் நிக்க வச்சிருவாங்க. ஸோ எங்களுக்கான பஸ் உடனே நாங்க லைன்ல போய் நிக்கவும் வந்துருச்சு. ஸோ நாங்களாம் வந்து உள்ள ஏறி அந்த லைன்ல நேரா ஏறி போய் நாங்க உட்காந்துக்கிட்டோம். உட்காந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து சும்மா நான் அந்த போட்டோஸ் மட்டும் எடுத்தேன் நாங்க. ஸோ நாங்க 4 பேரும் இந்த லைனா உட்காந்துருக்கோம். எங்க சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாசம் 8 மாசம் அந்த மாதிரி தான் கூட்டிட்டு போனோம். இப்போ வந்து அவன் புதுசா இருக்கு அவனுக்கு. ஸோ அங்க டிவிலே அந்த வண்டியிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிவிஸ்லாம் வச்சு, ஸோ அங்க ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து அந்த கமெண்ட் கொடுத்துட்டே போவாங்க சைட்ல இருக்கிற ஏரியாஸ் அந்த மாதிரி. இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோஸ் நடக்குது, டிவி ஷோஸ். ஸோ இந்த ஏரியால நடக்கும். அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நடக்கும். இந்த இடங்கள் இந்த பில்டிங்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க அந்த சொல்லிட்டு போறவங்க வந்து அந்த கமெண்ட் பண்றவங்க வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பாருங்க செட்டு, சைட்ல பாருங்க சூப்பரான செட்டு, ரியல் பில்டிங் நினைச்சு நானே ஏமாந்துட்டேன். இந்த ஏரியா ஃபுல்லா செட்டு தாங்க. ஸோ இந்த ஏரியால என்னென்ன மூவி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல்லா நமக்கு வந்து சொல்லிட்டே போவாங்க. அங்க பாருங்க அந்த சைடு பின்னாடி சைடு ஒண்ணுமே இருக்காது, அந்த ஒரு சைடு மட்டும் தான். அது வந்து அந்த நேரத்துல வந்து என்ன மூவி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கூட அந்த டிவில வந்து நமக்கு காமிப்பாங்க. இந்த மூவி இந்த இடத்துல எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப ரியலா நம்ம வந்து அந்த ஷூட்டிங்க்கு வந்து நம்ம ரியலா அதை வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ டூர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கிங்காங் டைனோசார் மூவி வந்துச்சுல. ஸோ அது ஃபர்ஸ்ட் டேரக்டா ஆஃப் பண்ணிடுவாங்க. போட்டுக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டேரக்டா நம்ம அந்த மூவி அந்த இடத்துக்கு மாதிரி போற மாதிரி நீங்க பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, ஸ்டுடியோ டூர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே எல்லாத்தையும் ஜோரா ஒரு கை தட்டுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா கை தட்டிட்டு இப்போ அடுத்தது அப்படியே வண்டி மூவ் ஆகி ஸோ அடுத்த ஸ்டுடியோ டூருக்கு அப்படியே போகும். ஸோ போற வழியில அந்த ஒவ்வொரு இடத்துலயும் போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய அந்த மூவிஸ்ல யூஸ் பண்ண காரு அந்த மாதிரி நிறைய வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஃபுல்லான செட்டிங்ஸ், பெரிய ஏக்கருங்க, நல்ல ஒரு பெரிய இடம், அது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பெரிய இடம் இருக்கும். ஃபுல்லா நிறைய மூவிஸ், நிறைய நாங்க போகும்போது கூட முன்னாடிலாம் நாங்க போகும்போது கூட நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் அங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மூவிலையும் எந்தெந்த கார் யூஸ் பண்ணாங்க, நைட் ரைடர் அந்த மாதிரி நிறைய மூவிஸ்ல வந்து யூஸ் பண்ண, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அதுல யூஸ் பண்ண காசு, அதுக்கு அது இல்லாம ஒரு இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா அந்த டைனோசார்ல அந்த ஜுராசிக் அந்த மூவில வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஒரு ரவுண்டா ஒரு பால் வந்து ரீசெண்டா அந்த மூவில. சோ அதெல்லாம் கூட வச்சிருப்பாங்க. அந்த மூவிஸ் பேர் வந்து பின்னாடியே எழுதிருப்பாங்க, இந்த மூவிஸ்ல இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா அந்த கார் அந்த படம் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க, அந்த படத்துல வர அந்த காருங்கள இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். இங்க பாருங்க அந்த டைனோசார்ல யூஸ் பண்ண அந்த
ஒரு வெஹிக்கிள். இது எல்லாமே வந்து அந்த அந்த டைனோசர் அந்த ஃபர்ஸ்ட் ஜுராசிக் பார்க்ல யூஸ் பண்ண அந்த ஜீப்பு. ஸோ அந்த மாதிரி லைனாக அடிக்கிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். பசங்களாம் வந்து கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் லைனாக அந்த போகிற வழியில் வந்து லைனாக இந்த மூவியில் யூஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டே போவாங்க. இதுவும் ஜுராசிக் பார்க்ல வந்து அந்த ஒரு மூவியில் யூஸ் பண்ண அந்த ஒரு வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க முன்னாடி ஒரு லேடி வந்து நமக்கு அதை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பக்கத்தில் அந்த ஐட்டம்ஸ் வரும்போது சொல்லிட்டே இருப்பாங்க. ரொம்பவே நமக்கு கேட்கறதுக்கு. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து எந்தெந்த மூவியில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியலனா கூட அந்த டிவியில் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா அழகாக அந்த இதெல்லாம் அந்த டைனோசார் மாதிரியான ஐட்டம்ஸ் இந்த மூவியில் வரதெல்லாம் சைடில் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பெரிய டைனோசார் எலும்பு கூட அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மூவில வந்த மாதிரி மூவில வர மாதிரி ரியலா அப்படியே இருக்குங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது வந்து என்ன ஐட்டம் பாத்தீங்கன்னா இது வந்து தண்ணி வெள்ளம் எப்படி வருது அப்படின்ற மாதிரி சொல்லி காமிப்பாங்க. நீங்க பாருங்க. And here in Old Mexico, we'll show you how we do it. Now the thunder is just pre-recorded sound, and if we were actually filming, that would be put in post-production. But the rain is created by sprinklers, shoots the water up so that it falls down naturally, looking like rain. The raindrops are 4 to 5 times larger than normal rain, so we do our best to make it show up as easily as possible. Uh-oh. இந்த முன்னாடி பார்த்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்துலலாம் வந்து எப்படி இடி இடிச்சு மழை பெஞ்சு வெள்ளம் வருதுன்னு சொல்றாங்களா. ஸோ அதை வந்து செட்டு போட்டு அதையும் ஒரு மூவில வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து அந்த டிவியில் காமிப்பாங்க. இது பூரா செட்டு தாங்க. முன்னாடி ரொம்ப பழைய காலத்தில் எடுத்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மூவிஸ்லாம் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதையும் வந்து அந்த டிவியில் அப்படியே டிஸ்பிளே ஆகும். இது பூரா வந்து செட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த அளவுக்கு வந்து ஆனால் மெனக்கெட்டு வந்து எடுக்கிறாங்க பாருங்க. செட்டே வந்து ஒரு ரியல் வீடு மாதிரி போட்டு எடுக்கிறாங்க. ஸோ அதை தான் அந்த டிவியில் வந்து காமிக்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து என்ன மூவி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்படியே அந்த இது ஃபுல்லாவுமே செட்டு தாங்க. சைட்ல ஃபுல்லா எல்லாமே செட்டு தான். ரொம்பவே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த அளவுக்கு வந்து ரியல் வீடு மாதிரி வச்சிருக்காங்க. பூவெல்லாம் வச்சு நல்லா ஜோடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து வண்டி மூவ் ஆகி போய் அடுத்த வந்து 2-3 ஸ்டுடியோஸ் வந்து காமிப்பாங்க. ஸ்டுடியோஸ் சொல்லிட்டு ஸோ வண்டி அப்படியே மூவ் ஆகி உள்ள போய் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பாருங்க இது ஒரு மூவியில் எடுத்த அப்படியே அந்த ஒரு சீன் தான். பாருங்க. Everyone just remember to add அவ்வளோதாங்க. ஸ்டுடியோ டூர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து அப்படியே வெளியே அந்த மூவி சீனில் நடந்தது அப்படியே நம்ம அந்த மூவி சீனில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து ஷார்க் மூவி, ரொம்ப பழைய மூவியில் வந்து எடுத்த சீன் தான் வந்து இதுலேயும் காமிப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். Oh, you guys, I'm so sorry that you had to see that. I might not have been able to save anybody, but George, I'm going to save you a little gasoline.
one did during the making of the movie Jaws. Their shark sank to the bottom of the Atlantic. கிட்டத்தட்ட ஒரு மூவில வந்த அந்த ஒரு சீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி சீன் எப்படி எடுத்தாங்க அதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் எடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லி காமிப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த ஷார்க் அந்த மூவி சீன்ல இருக்கிற மாதிரியே நம்ம எப்படி எடுத்திருப்பாங்கன்றதை நம்ம கெஸ் பண்ணலாம். இது சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நல்ல விஷயம்னா நிறைய மரங்கள் வச்சிருப்பாங்க. சுத்தி ஏகப்பட்ட மரம் இருக்கும். இதுவும் அந்த மிஸ்டர் பீன்ல யூஸ் பண்ண காருன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அதை பார்த்தோன்னே எல்லாம் கைத்தறி ரொம்ப குஷியாயிடுவாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி எல்லா மூவிலையும் வந்த கார், பழைய படங்கள் எடுத்த மூவி, அப்புறம் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அதுல எடுத்து வந்த கார்ஸ் அப்படின்னு காமிப்பாங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு ஹாரர் மூவி இந்த வீட்டில தான் வந்து எடுத்தாங்க. ஸோ அதுல யூஸ் பண்ண காரும் அதுல எடுத்த அந்த வீடியோவும் அந்த வீட்டில் ஷூட் பண்ண அந்த ஏரியாவும் வந்து காமிச்சிருப்பாங்க. முன்னாடி அதுல இருந்து நாங்க முன்னாடி போகும்போது அதுல இருந்து ஒருத்தர் வந்து அதே மாதிரி அந்த ஹாரர் மூவில என்ன பண்றாங்களோ அதே மாதிரி பண்ணுவாரு. ஆனா இந்த தடவை அது வந்து எங்களுக்கு வரவே இல்லை. ஸோ அது முடிச்சு அப்படியே நம்ம வரும்போது இது ஒரு சூப்பரான ஒரு இடங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட் வெடிச்சு அந்த ஏரியாலாம் வந்து சுத்தி எப்படி இருக்குன்னு ஒரு மூவில வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி செட் பண்ணி இது வந்து எவ்வளோ லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணி இந்த ஃபிளைட்டை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் வந்து நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கே ரொம்ப சுத்தி பக்கத்துல வீடுங்களா இருந்தா எப்படியா இருக்கும் அதே மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பார்க்கவே பயமாவும் இருக்கும். சொல்லப்போனா அந்த ஃபிளைட்லாம் வெடிச்சு அந்த இடம்லாம் அந்த தனி பார்ட்ஸ் எல்லாம் விழுந்திருக்கிறது அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சீன் வந்து ஒரு மூவில வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த சீனையும் வந்து இதுல அட்டாச் பண்ணிருப்பாங்க. ரொம்பவே என்ன சொல்றது ஆச்சரியமா இருக்கும். நாங்க ஒவ்வொரு தடவையும் போகிறப்ப வந்து ரொம்ப பிரமிச்சு பாக்குற ஒரு விஷயம் இதுதான். பாத்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப அந்த தத்ரூபமா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடம் தான் அந்த மூவில வந்ததும் அந்த வீடியோல நம்ம காமிப்பாங்க. இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க அந்த சீன் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அங்க பாருங்க அந்த ஃபிளைட் வந்து வெடிச்சு அந்த இடத்துல அந்த மாதிரி நடந்ததெல்லாம் காமிப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதெல்லாம் முடிச்சு அடுத்த ஸ்டுடியோ, கடைசியான ஸ்டுடியோக்கு வந்து நம்ம போறோம். ஸோ அதுல நடந்த ஐட்டம்ஸ் தான். இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாமே ரியலா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. அந்த மூவி சீன்லயே நம்ம போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிய போறதுல கண்டிப்பா அடுத்த தடவை உங்களுக்கு கண்டினியூ ஆகும். நான் நிறைய வீடியோஸ் வந்து லைனா போடுறேன். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Neil, that's right, party's over. You know how long I took to iron this shirt, man? I'm not. You're under arrest right now. I suggest you clear out of here, otherwise we can't guarantee your safety. Guarantee my safety? I'm the one holding the gun. Yeah, but mine's a whole lot bigger than yours. Hobbs, escort this. Yeah, don't worry. Lucky for you, our whole family will protect you. Are you kidding me, Roman? You didn't shut up. This is our turn. After them.